Good morning, one and all. I am Dr. R. Vardhaseshan, Assistant Professor of Physics, Department of Physics, Monomaniam Sundana University College, Govindaperi. Today I am going to give the lecture about mobile communication system. This is the topic, and this is the syllabus for a second BSc Physics students of 4th semester. The subject name is Maintenance of Electronic Equipments. So this is the lecture 1, and continuously I will give the lecture series about this unit. So introduction about mobile communication. A mobile phone is a portable telephone that does not use wired communication. It is also known as wireless phone and cell phone or cellular phone. எல்லாருமே நம்ம கையில் இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மொபைல் ஃபோனுன்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் இதுக்கு நம்ம வயர்டு நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் இது வயர்லெஸ் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செல்ஃபோன் ஆர் செல்லுலார் டெலிஃபோன் அப்படின்னும் நம்ம இதை சொல்கிறோம். திஸ் டெக்னாலஜி இஸ் டெவலப்டு ஃபார் மொபைல் ரேடியோ டெலிஃபோன் டு ரீப்ளேஸ் தி ஹையர் பவர் டிரான்ஸ்மிட்டிங் அண்டு ரிசீவிங் சிஸ்டம். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த மொபைல் ரேடியோ டெலிஃபோன் சிஸ்டத்தில் ஹை பவர் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் இந்த செல்லுலார் கம்யூனிகேஷன் ஆர் மொபைல் கம்யூனிகேஷனில் லோ பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரிசீவிங் சிஸ்டம் தான் பயன்படுத்தப்பட்டது. ஸோ அது இதனுடைய ஒரு அட்வான்டேஜஸ். மொபைல் கம்யூனிகேஷனில் நாம் இப்போ 4th ஸ்டேஜில் இருக்கோம், அதாவது 4th ஜென்ரேஷன் அதில் இருக்கோம். இது ரொம்ப பிகினிங்லேருந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம இப்போ 4th ஜென்ரேஷனுக்கு வந்திருக்கோம். அதுதான் மொபைல் ஜென்ரேஷன்ஸ் சொல்கிறோம் நாம். And we are in the 4th generation cellular communication system. Then the cellular network provides wireless communication between mobile phones or between a mobile phone and a landline phone using radio waves. ஸோ இது செல்ஃபோன் டு செல்ஃபோனோ இல்லை செல்ஃபோன் டு லேண்ட்லைனுக்கோ என்ன பண்ணுறாங்க, கம்யூனிகேஷன் கொடுக்கறதுக்காக பயன்படுது. Then these mobile phones connected to a cellular networks which are further connected to the public switched telephone network. அந்த மொபைல் ஃபோன் செல்லுலார் நெட்வொர்க்கோட கனெக்டிங் ஆகிட்டு தென் பப்ளிக் ஸ்விட்ச்டு டெலிஃபோன் நெட்வொர்க்கோட கனெக்டிங் ஆகிருக்கு. இதை தான் PSTN அப்படின்னு நம்ம சொல்கிறோம். A cellular network uses a number of low power transmitters called base stations, and each base station covers a unit area called a cell. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் லோ பவர் டிரான்ஸ்மிஷன்ஸ் இதில் செல்ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்கன்னு. அண்ட் இதுக்கு செல்லுலார் நெட்வொர்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த டிரான்ஸ்மிஷன் ஸ்டேஷனுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேஸ் ஸ்டேஷன் ஒரு பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு தான் இது என்ன பண்ணும், டிரான்ஸ்மிஷன் பண்ணும், சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணும். அந்த ஸ்மால் கவரேஜ் ஏரியாவை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா செல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். செல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஹெக்ஸாகோனல் பேட்டர்னில் இருக்கும். அந்த ஹெக்ஸாகோனல் பேட்டர்ன் ரீஜன் ஏரியா தான் செல்லுன்னு சொல்கிறோம். இது எதுக்கு செல் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா இந்த ஹனிகோம் தேன்கூடு இருக்கு இல்லையா, அந்த தேன்கூடோட ஒவ்வொரு பகுதியும் பார்த்திங்கன்னா அறுகோண வடிவத்தில் இருக்கும், ஹெக்ஸாகான் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு இது செல்லுன்னு சொல்கிறோம் நாம். அதனால் இதுக்கும் என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா செல் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஆஃப் அ மொபைல் ஃபோன் ஜென்ரேஷன் இமேஜஸ். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கார்ட்லெஸ் டெலிஃபோன் இருக்குது, அடுத்தது மொபைல். ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ டிஸ்பிளேஸ் கம்மியாக இருக்குது அண்டு டயலிங் ஸ்விட்சிங் மட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ த நெக்ஸ்ட் ஃபோன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா இட் இஸ் அ போர்ட்டபுள் அண்டு ஃபோல்டர் டைப்பு. அண்டு இந்த தேர்ட் ஜென்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா யூ கேன் வியூ தி மானிட்டர். ஸோ மானிட்டர் ஃபுல்லும் உங்களுக்கு டெவலப் ஆகிடுச்சு. ஸோ என்னென்ன அதுலேயே SMS, MMS இதெல்லாம் வர்ற அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த kid voice explanation about the cellular communication generation. So this is the history of first generation, second, third and fourth generation technology. ஸோ இந்த டேப்லேஷனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்தெந்த இயரில் அதை டிசைன் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த இயரில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன சர்வீஸ் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் அனலாக் வாய்ஸ் கால் மட்டும் கிடச்சிருக்கு, செகண்ட் ஜென்ரேஷனில் டிஜிட்டல் வாய்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அனலாக் வாய்ஸ்னால் நம்ம பேசக்கூடிய சிக்னல்ஸ் எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் ஆகி அண்ட் திரும்ப நமக்கு வாய்ஸாக கேட்குது. தென் செகண்ட் ஜென்ரேஷனில் நம்ம பேசக்கூடிய வாய்ஸ் எலக்ட்ரிக்கலாக கன்வெர்ட் ஆகி அண்ட் தென் அது டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் ஆகி தென் நமக்கு பின்னாடி கிடைக்குது. அடுத்தது 2.5 ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து தேர்ட் ஜென்ரேஷன் ஹை கெப்பாசிட்டி ப்ராட்பேண்ட் டேட்டா.
ஸோ ப்ராட்பேண்ட் டேட்டா கிடச்சிது அண்ட் இன்டர்நெட்டு கிடச்சிது. இது 4th ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா ஹையர் கெப்பாசிட்டி, கம்ப்ளீட்லி ஐபி அண்ட் மல்டிமீடியா. ஸோ யூ கேன் சென்ட் அண்ட் ரிசீவ் எனி டைப் ஆஃப் மியூசிக்கு, ஆடியோ, வீடியோ அண்ட் மல்டிமீடியாஸ். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லக்கூடிய விஷயம்னு பார்த்திங்கன்னா பேண்ட் வித்து தான் பாருங்கள். பேண்ட் வித் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் 1.9 kbps தான். இது செகண்ட் ஜென்ரேஷனில் 14.4, தேர்ட் ஜென்ரேஷனில் 2 mbps அண்ட் ஃபோர்த் ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா 200 mbps. ஸோ இப்போ இன்டர்நெட்டோட ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 100 இருந்ததுன்னா தான் நமக்கு வந்து நல்ல ஸ்பீடில் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா டவுன்லோட் ஆகும். ஸோ அதனால் ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த 4th ஜென்ரேஷனில் 200 mbps அப்படிங்கிற லெவலில் இருக்குது. கோர் நெட்வொர்க் பார்த்திங்கன்னாக்கா இதில் பப்ளிக் ஸ்விட்ச்டு நெட்வொர்க் இருக்குது அண்டு ஃபஸ்ட்டு செகண்ட் வரைக்கும். தேர்டில் பார்த்திங்கன்னா பாக்கெட் நெட்வொர்க். ஸோ செல்ஃபோனுக்குள்ளாரியே இன்டர்நெட் வந்துருச்சு நெட்வொர்க்கு. அண்ட் 4th ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா ஃபுல்லி இது இன்டர்நெட் பேஸ்டாக வந்து மாறி போச்சு. ஸோ காம்போனன்ட்ஸ் ஆஃப் செல்லுலார் சிஸ்டம். செல்லுலார் சிஸ்டத்தில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா பேசிக் காம்போனன்ட்ஸ்னு பார்த்தோம்னா மொபைல் ஸ்டேஷன், செல், பேஸ் ஸ்டேஷன், மொபைல் ஸ்விட்சிங் சென்டர். இந்த 4ம் தான் வந்து முக்கியமான காம்போனன்ட்ஸ். ஸோ மொபைல் ஸ்டேஷன்னா என்ன? ஸோ மொபைல் ஸ்டேஷன் இஸ் நத்திங் பட் எ ஹேண்ட்செட் which is used by an user to communicate with another user. மொபைல் ஃபோனை தான் நம்ம மொபைல் ஸ்டேஷன்னு சொல்கிறோம். தென் செல் each cellular service area is divided into small regions called cell அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த செல்லை வச்சு சொன்னோம். ஸ்மால் கவரேஜ் ஏரியா ஹெக்ஸாகன் டைப்பில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா 5 to 20 kilometers ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடியதாக கொடுத்துருக்கு. பேஸ் ஸ்டேஷன். ஸோ இந்த பேஸ் ஸ்டேஷன் ஈச் செல் கண்டெய்ன்ஸ் an antenna which is controlled by a small office. ஸோ இந்த மொபைல் ஸ்டேஷன்லேருந்து வரக்கூடிய கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பேஸ் ஸ்டேஷன்ஸ் தான் போகும். இந்த பேஸ் ஸ்டேஷன்ஸில் இருக்கக்கூடிய ஆண்டனாஸ் இந்த சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் பண்ணுது. இது ஒரு ஸ்மால் ஆஃபீஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மொபைல் ஸ்விட்சிங் சென்டர், MSCன்னு சொல்கிறாங்க. இந்த ஈச் பேஸ் ஸ்டேஷன் இஸ் கண்ட்ரோல்டு பை ஏ ஸ்விட்சிங் ஆஃபீஸ் கால்டு மொபைல் ஸ்விட்சிங் சென்டர். எல்லா பேஸ் ஸ்டேஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மொபைல் ஸ்விட்சிங் சென்டர் தான். and then the mobile switching center stores the initial location details of the subscriber and updated his location when he is on the move. இந்த MSC பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிக்னலை இனிஷியேட் பண்ணி மொபைல் யூசர் எந்த லொக்கேஷனில் இருக்காருங்கிறத மெமரியில் வச்சுக்கும். அண்ட் தென் ஃபர்தராக நீங்கள் மூவ்மெண்ட்டில் இருக்க எந்த டைரக்ஷனில் எப்படி நீங்கள் மூவ் ஆகுறீங்க அப்படிங்கிறதையும் இது வந்து மெமரியில் வச்சுக்கும். இது எதுக்கு அப்படின்னாக்கா அந்த செல் ரீஜன் வரைக்கும் மட்டும்தான் இந்த மொபைல் ஸ்விட்சிங் சென்டர் வந்து அந்த சிக்னலை வந்து பாஸ் பண்ணிகிட்ருக்கோம். சப்போஸ் நீங்கள் அந்த செல் கவரேஜ் ஏரியா தாண்டிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து கட் ஆகி போயிடும். இந்த சிக்னல் கட் ஆகி போச்சுன்னாக்கா எப்படி நம்மளால் கண்டினியூஸாக பேச முடியும்? ஸோ அதுக்கு சில சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் நம்ம பார்ப்போம். திஸ் இஸ் த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஆஃப் அ செல்லுலார் டெலிஃபோன் சிஸ்டம். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சென்டரில் மொபைல் ஸ்விட்சிங் சென்டர் இருக்குது. இந்த மொபைல் ஸ்விட்சிங் சென்டர் அதுதான் மெயின் ரீசனாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா தட் இஸ் இந்த இடத்துல இது ஒரு ஸ்மால் செல். மொபைல் ஸ்விட்சிங் சென்டர்லேருந்து இங்கே ஒரு ஸ்மால் செல், இது ஒரு ஸ்மால் செல், இது ஒரு ஸ்மால் செல் which is hexagon style. ஒவ்வொன்றுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் ஸ்டேஷன் இருக்குது அண்டு மெனி மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது நமக்கு. இதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ திஸ் இஸ் த பேஸ் ஸ்டேஷன் அண்ட் பேஸ் ஸ்டேஷன்ஸை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மொபைல் ஃபோன்ஸ் கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் 3 hexagons given. தென் த மொபைல் ஸ்விட்சிங் சென்டர், இந்த மொபைல் ஸ்விட்சிங் சென்டர் தான் எல்லா பேஸ் ஸ்டேஷனுக்கும் என்ன ஆகுது, கனெக்ட் ஆகிருக்கு பை மீன்ஸ் ஆஃப் ஆப்டிக்கல் ஃபைபர். எல்லாமே வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமாக என்ன இருக்குது அப்படின்னா கனெக்ட் ஆகிருக்கு. தென் இங்கே இருந்து வயர்லெஸ் நெட்வொர்க் போகுது. ஸோ இதிலேருந்து கனெக்டிங் லைன் கொடுத்துருக்கிறது பூரா ஃபைபர் ஆப்டிக்ஸ் கம்யூனிகேஷன் மூலமாக ஜாயின்ட் ஆகுது. தென் இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ வயர்லெஸ். ஸோ இங்கேருந்து மொபைல் ஸ்விட்சிங் சென்டர்லேருந்து எங்கே போகுது அப்படின்னாக்கா பப்ளிக் ஸ்விட்ச்டு டெலிஃபோன் நெட்வொர்க். ஸோ எது எனி அதர் landline phone or a mobile phone or whatever it may be,
எந்த டிவைஸஸாக இருந்தாலும் இப்படி இந்த ஆர்கிடெக்சரில் தான் வந்து கனெக்ஷன் பண்ணி கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஆஃப் செல்லுலார் டெலிஃபோன் சிஸ்டம். இதில் முக்கியமான பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்விட்சிங் சென்டர் தான். இதுதான் இந்த பேஸ் ஸ்டேஷனுக்கு சிக்னலையும் கொடுக்குது, பேஸ் ஸ்டேஷன்லேருந்து வரக்கூடிய சிக்னலை ரிசீவும் பண்ணுறது. அதனால தான் இதுக்கு மொபைல் ஸ்விட்சிங் சென்டர் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன் செல் ஸ்ட்ரக்சர். செல் அப்படிங்கிறத நம்ம பார்த்தா ஒரு ஹெக்ஸாகான் டைப்பில் இருக்குது. இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? தெர் ஆர் only certain pattern of cells which can be repeated over a plane, a regular hexagon, the square, the circle and the triangle. So இந்த ஷேப்ஸ்லாம் இருக்கலாம். பட் the regular hexagon is favored by the system designers due to some advantages. காரணமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஹெக்ஸகானல் ஷேப்பை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா திஸ் இஸ் அ பேஸ் ஸ்டேஷன், இந்த பேஸ் ஸ்டேஷனுடைய ரேடியஸ். பட் இதை ஹெக்ஸகானாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கனாலும் இதனுடைய ரேடியஸ் பார்த்திங்கன்னா இந்த எட்ஜஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேடியஸ் வந்து மாறாமல் அப்படி இருக்கும். அண்டு இந்த ஹெக்ஸகான்ஸ் எல்லாம் கம்பைன்டு பண்ணி இருக்க போகக்கூடிய பார்த்திங்கன்னா தெர் ஆர் மெனி செல்ஸ். இதில் மொத்தம் 7 செல் இருக்குது. இதில் 7 செல்லும் ஒவ்வொரு குரூப்பாக இருக்குது. இது ஒவ்வொரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. இது வந்து கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கவரேஜ் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஏரியா தான் இருக்கும். ஸோ அதனால் டியூ டு தி அட்வான்டேஜஸ் ஆஃப் த ஷேப் தி ஹெக்ஸாகான் இஸ் சூசன். frequency spectrum. For any mobile communication the frequency is must. The allotted frequency spectrum for mobile communication is in the range 800 to 900 MHz. Frequencies from this range is allotted to different cells in a set or cluster. Circle consists of 7 hexagon. Already நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு செல்லுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி. இந்த 800 to 900 மெகாஹெர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியை வந்து ஒவ்வொரு செல்லுலேயும் இருக்கக்கூடிய வெவ்வேறு மொபைல் யூஸருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சிக்னலை பிரித்து கொடுத்துட்றாங்க. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சிஸ் ஃப்ரம் திஸ் ரேஞ்ச் இஸ் அலாட்டட் டு டிஃப்ரெண்ட் செல்ஸ் இன் எ செட் ஆர் கிளஸ்டர். ஸோ ஒரு கிளஸ்டரில் இருக்கக்கூடிய செல்ஸுக்கு இந்த ஃப்ரீக்வன்சிஸ் என்ன பண்ணுறாங்க, பிரித்து கொடுத்துட்றாங்க. The same frequency band will be used in another set of cells. The channel connected to a mobile consists of 2 frequencies, a pair of frequencies. One is for transmitting purpose and the other one is to receive. So for one user, mobile user, 2 frequencies are used for one channel. One is transmitting the signal and another one is receiving the signal. So the two signals are used. சிக்னலை அனுப்புறது, அது மீன்ஸ் நம்ம பேசுகிறத அனுப்புறதுக்கும் அவங்க பேசுகிறத நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்குமா 2 ஃப்ரீக்வன்சிஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா யூஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு செட்டில் இருக்கக்கூடிய செல்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணுதுன்னா யூஸ் ஆகுது. திஸ் இஸ் த கிளஸ்டர் இன் செல்ஸ். ஸோ திஸ் இஸ் cluster of 7 cells. இது வந்து ஒரு கிளஸ்டர். இந்த கிளஸ்டரில் 7 cells இருக்குது. So this is A. So there are so many clusters are joined together and in this A, these 3 cells are common. The cells A that use same set of carrier frequencies. இப்போ ஏக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை வந்து காமனாக வச்சுருப்பாங்க. பிக்கு ஒரு காமன் ஃப்ரீக்வன்சி, சிக்கு ஒரு காமன் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சிக்னல்ஸை வந்து ஃப்ரீக்வன்சிஸை வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த செல் ஏரியாக்குள்ளே இருக்காருனாக்கா இந்த ஃப்ரீக்வன்சி, இந்த செல்லுக்குள்ளே இருக்காருனாக்கா இந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணுறாங்க, செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஹேண்ட் ஆஃப் அப்படிங்கிறது என்ன? ஆல்ரெடி ஐ செட், ஒரு பேஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு மொபைல் யூஸருக்கு சிக்னல் போகுது, அவர் பேசிகிட்டு இருக்காரு. அண்டு த மொபைல் யூஸர் இஸ் மூவிங். What happened? The signal strength is decreased. If he crossed the cell limit, what happened? Automatically the signal is
degraded and it is vanished. இந்த செல் ஏரியாவை அவர் கிராஸ் பண்ணி போயிட்டார்னா இந்த பேஸ் ஸ்டேஷன்லேருந்து கொடுக்கக்கூடிய இந்த சிக்னல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா டீக்ரேட் ஆகி போயிடும். பட் இஃப் வி என்டர் இன் டு தீஸ் பேஸ் ஸ்டேஷன்ஸ் டூ, த பேஸ் ஸ்டேஷன்ஸ் டூ கிவ் ஹிஸ் ஃப்ரீக்வன்சி டு கண்டினியூ த கால். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த ஃப்ரீக்வன்சியிலேருந்து இந்த ஃப்ரீக்வன்சிக்கு இது மாறிடும். டாகுலிங் ஃப்ரீக்வன்சி அப்படியே மாறி போயிடுது. ஆனால் அவர் பேசுகிறவருடைய கால் வந்து கட் ஆகாமல் என்ன ஆகிட்டு இருக்குன்னா அப்படியே என்ன இது அந்த கனெக்ஷன் வந்து கண்டினியூட்டி ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹேண்ட் ஆஃப்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஹேண்ட் ஆஃப் இனிஷியேஷன். இந்த இடத்துல ஹேண்ட் ஆஃப் இனிஷியேஷன் ஆரம்பிச்சிருது. ஸோ இங்கே வந்து ஒன்று ஹேண்ட் ஆஃப் கம்ப்ளீட்டட் அண்ட் த மொபைல் கனெக்டட் டு பேஸ் ஸ்டேஷன் 2. So the mobile user is moving from one cell to another cell. The handoff signal is initiated. Then the BS1 signal is broken and the BS2 signal is initiated. Then the call is continuous. So the mobile user can move while using the mobile phone. So mobile user வந்து என்ன பண்ணுறாரு, மூவ் பண்ணுறாரு. Hence the network should be able to provide them continuous access as they move. டு மெயின்டைன் எ கால் கண்டினியூவஸாக அவருக்கு சிக்னல் நம்ம கொடுத்துட்ருக்கணும், ஃப்ரீக்வன்சி போயிட்டே இருக்கணும். திஸ் வில் நாட் பி எ ப்ராப்ளம் இஃப் த யூசர் இஸ் மூவிங் வித்தின் த சேம் செல். அந்த செல்லுக்குள்ளார மூவ் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த செல் ரீஜனை தாண்டி போயிட்டார்னா, பட் வென் த யூசர் இஸ் மூவிங் ஃப்ரம் ஒன் செல் டு அனதர், எ ஹேண்ட் ஆஃப் இஸ் ரிக்வயர்ட். ஹேண்ட் ஆஃப் தட் மீன்ஸ் இங்கேருந்து அவருக்கு சிக்னலை அங்கே வந்து நம்ம கொடுக்குறது கண்டினியூஸாக. ஹேண்ட் ஆஃப் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் transferring an active call from one cell to another cell as the mobile unit moves from first cell to another cell without disconnecting the call. அவ்வளோதான். காலை டிஸ்கனெக்ட் பண்ணாமல் ஃப்ரீக்வன்சி அப்படியே சேஞ்ச் ஓவர் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹேண்ட் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் மொபைல் ஸ்விட்சிங்? It connects the caller and the called user during roaming, and it maintains a conversation between user during roaming. It registers the location of all users on move, and metering, that means billing of calls, is carried out at MSC. The mobile switching center வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் செய்யுது. முதல்ல காலரோட என்ன பண்ணுது அப்படின்னாக்கா கனெக்ட் பண்ணுது ரோமிங்கில் இருக்கிறப்போ. அண்டு என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் என்ன பண்ணுது, மெயின்டைன் பண்ணுது. And it registers a location of all users on move. ரெண்டு யூஸரும் மூவ் ஆகிருந்துட்டு இருந்தாலும் அவங்களுடைய லொக்கேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணுறது இந்த எம்எஸ்சி மொபைல் ஸ்விட்சிங் ஸ்டேஷன்ஸ் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா கண்காணிக்குது. அதனால தான் இப்போது நவடேஸ் நம்ம நிறைய படங்கள் பார்க்குறப்ப அதில் மொபைலை வச்சு ட்ரேஸ் பண்ணுறது கூட பார்த்திங்க அப்படின்னாக்கா யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்கங்கிறதை ட்ரேஸ் அவுட் பண்ணுவாங்க. அது எப்படிங்கிறது எதனால் அப்படின்னா இந்த மொபைல் ஸ்விட்சிங் சென்டர்னால தான். அண்ட் இந்த மொபைல் ஸ்விட்சிங் சென்டர் தான் மீட்டரிங், எவ்வளோ நேரம் பேசுகிறாங்க, எவ்வளோ நேரம் ஆகிருக்கு, ஸோ அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் கேல்குலேட் பண்ணுறதும் இந்த மொபைல் ஸ்விட்சிங் சென்டர் தான் செய்யுது. அண்டு தீஸ் ஆர் த ரெஃபரன்சஸ் ஐ ஹாவ் டேக்கன். ப்ரொஃபஸர் மௌலிக் திரிவேதி, Computer Science Engineering Department, Darshan Institute of Engineering and Technology, and Gotapu Sashi Bhushan Rao, Andhra University College of Engineering, Patient Publications, and Ajina, Alamein Engineering College. So these are the materials available in the internet web resources. And thank you one and all. I will see you in the next lecture. Thank you.